இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜோஷியர் இதுல எழுதியிருக்க மாதிரி காலையில நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஒருவேளை இந்த மாதிரி நடந்துட்டா இந்த ஜாதகம் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் தான்னு ஜோஷியர் சொன்னதை நம்பிடுவா. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு அதுதான் சரி. ஜோஷியர் எழுதின லெட்டரை நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. ஆனா அதே நேரத்தில் மேனேஜர் கால் பண்ணாரு. அது எப்படி? கரெக்ட் ப்ரோ. லெட்டர்ல நஷ்டம்னு எழுதுனதுக்கும் மேனேஜர் லாபம்னு சொன்னதுக்கும் கொஞ்சம் கூட சிங்க் ஆகாதனால தான் அம்மா ஜோசியர் சொன்னதை நம்பல. காலையில சரியா 8:31 கால் பண்ணி மேனேஜர் கிட்ட பேச சொன்னதே நான் தான். என் மருமகளோட உயிரை காப்பாத்த எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. உங்க அம்மா கிட்ட இருந்து தற்காலிகமா பார்வதியை காப்பாத்திட்டதா என் மனசுக்குள்ள சின்னதா ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு. ஆனா நீ தாலி கட்டின பொண்டாட்டியை காப்பாத்த நான் தாலி கட்டின பொண்டாட்டிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில என் மனசு ரொம்ப உறுத்தலா இருக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுப்பா. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். உங்க பர்த்டே அன்னைக்கு எப்படியும் எங்க விஷயத்தை பத்தி பேசி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது. ஆமாப்பா, ப்ரோக்காக உங்க பர்த்டே வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. எனக்கு என்னமோ என் பர்த்டேக்கு அப்புறம் கூட இந்த பிரச்சனை நல்லபடியா சால்வ் ஆகும்னு தோணல. என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? உங்க பர்த்டே அன்னைக்கு தான் ஆதி பார்வதி விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவு வரும்னு நாங்கெல்லாம் நம்பிக்கையோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இப்படி நம்பிக்கை இல்லாம சொல்றீங்களே. நேத்து வரைக்கும் நான் அந்த நம்பிக்கையோட தான் இருந்தேன். ஆனா ஆதி பார்வதி ஜாதகத்தை ஜோஷியர் பார்த்துட்டு பலன் சொன்னதை கேட்டு அகிலா வீட்டுக்கு வந்து டென்ஷன் ஆனதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சமா இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என் பிறந்தநாள் அன்னைக்கு அகிலா கிட்ட ஆதி பார்வதி விஷயத்த என்னால பேச முடியுமான்னு தெரியல. அத்தை ஏதோ பலமான யோசனையில இருக்காங்க போல இருக்கே. என்னவா இருக்கும்? நாம எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு அத்தை கிட்டே கேட்டுருவோம். ஏண்டி இருமை மூஞ்சிய கொண்டு வந்து இவ்ளோ கிட்ட வச்சிருக்க? ஏண்டி ரூமுக்குள்ள வரியே கதவு தட்டிட்டு வர மாட்டியா? சாப்பிட்டுட்டு இருந்த அத்தை, அதான் குரல் கொடுக்க முடியல. ஏண்டி எப்ப பார்த்தாலும் எதையாவது தின்னுகிட்டே இருக்க? கொஞ்சம் ரெஸ்ட் குடுறி அந்த கிரைண்டருக்கு. அத விடுங்க அத்தை. ஆமா, நீங்க ஏதோ பலமான யோசனையில இருந்தீங்க. எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்க அத்தை? அகிலா சொன்ன ஜோசியரை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஜோசியர் பேப்பர்ல எழுதி கொடுத்த விஷயம் எதுவும் நடக்கலங்கிற போது அவர் பொய்யான ஜோசியருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஆண்டி. அவர் பத்தி யோசிக்க என்ன இருக்கு? அதானே மித்ராக்கா சொல்றது கரெக்ட் தானே அத்தை? அந்த பேப்பர்ல எழுதியிருந்த விஷயம் அந்த ஜோசியர் எழுதினது தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மித்ரா. என்ன ஆண்டி சொல்றீங்க? உங்களுக்கே இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? ஜோசியர் அந்த பேப்பரை அகிலா கிட்ட கொடுத்து 8:30 மணிக்கு மேல பிரிச்சு பாருன்னு சொல்லிருக்காருன்னா 8:30 மணிக்குள்ள ஏதோ நடக்க போகுதுன்னு அதுல ஏதோ எழுதிருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா 8:30 மணிக்கு அகிலா மேல லேம்ப் விழ பார்த்து அதுல இருந்து தப்பிச்ச சம்பவம் தான் நடந்திருக்கு. அது எப்படி ஜோசியர் பேப்பர்ல எழுதியிருக்க முடியும்?
சரியான ஜோசியரா இருந்தா அவர் அப்படியே கணிச்சு அதைத்தான் எழுதியிருப்பாரு. இந்த ஜோசியரும் அதைத்தான் எழுதியிருக்கணும். அதனாலதான் அகிலா கிட்ட 8:30 மணிக்கு அப்புறம் நீ அந்த பேப்பரை பிரிச்சு பாரு, என் வாக்குப்பளிதம் என்னன்னு தெரிஞ்சுப்பேன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த பேப்பர்ல எழுதலையா அத்தை? வியாபாரத்துல நஷ்டம் தானே எழுதி இருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், அந்த பேப்பர்ல எழுதியிருந்த விஷயம் அந்த ஜோசியர் எழுதினதே இல்ல. நம்ம 2 பேர் ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னதுக்காக அம்மா எவ்வளவு ஆத்திரப்பட்டாங்க. ஜோசியர் கொடுத்த கெடு முடியற வரைக்கும் பால் கூட சாப்பிடாம பட்னி கிடந்தாங்களே, அவங்க எப்படி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? அம்மாக்காக நீ பட்னி இருக்கன்னு தெரிஞ்சதும் உன்னை பார்க்கறதுக்கு உன்னை தேடி அவுட் ஹவுஸ்க்கு வரலையா? உன்கிட்ட அன்பா நடந்துக்கலையா? அது என் மாமனார் ஜோசியர் எழுதி கொடுத்த பேப்பரை மாத்தி வச்சதால நடந்தது. ஒருவேளை அவர் அந்த பேப்பரை மாத்தி வைக்காம இருந்திருந்தா அம்மா என் பக்கத்துல வந்து என்கிட்ட அப்படி நடந்திருப்பாங்களா? இப்பதானே சொன்னேன் பாசிட்டிவா நானு, அப்பதான் நல்லது நடக்கும். ஏன் இப்படி நெகட்டிவா திங்க் பண்ற? இரவும் பகலும் சேர்ந்ததுதான் நாள், இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அது மாதிரி உறவும் பிரிவும் சேர்ந்ததுதான் காதல் மாமா. என்னாச்சு உனக்கு? ஏன் என்னென்னமோ பேசுற? மத்தவங்க காதலை பத்திலாம் எனக்கு தெரியாது. நம்ம காதல்ல பிரிவுக்கு இடமே கிடையாது. எப்பவுமே உறவு தான். நானும் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு அம்மா சம்மதம் வேணும். நாம சேர்ந்து இருக்கிறதுல அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நாம பிரிஞ்சிருவோம். என்னாச்சு உனக்கு? அத பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பிரச்சனை தற்காலிகமா தானே மாமா முடிஞ்சிருக்கு. இது ஒண்ணு நிரந்தரம் இல்லையே. அம்மா என்னைக்கு நம்ம காதல மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சதா அர்த்தம். நம்ம ஒண்ணு செய்யறது முக்கியம் இல்ல மாமா. நம்ம காதல் அம்மாவோட உயிரை பறிச்சிடக்கூடாது. எனக்கு அம்மா முக்கியம். நம்ம பிரிஞ்சிருக்கிற நிலைமை வந்தா கூட அதுல எனக்கு சந்தோஷம்தான் மாமா. எனக்கு நீயும் வேணும், என் அம்மாவும் வேணும். நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. யாரையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. நிச்சயமா நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிற காலம் கண்டிப்பா வரும்.